என் தங்கப்பிள்ளையே, உனக்கான இறுதி வாய்ப்பு இன்றிரவே பலிக்கின்ற வாக்கினை அல்லவா உன் அம்மா கொண்டு வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன் தாயானவள் என்னை அலட்சியப்படுத்தி விடாதே. நீ நினைத்து கொண்டிருக்கின்ற விஷயம் ஒன்று இன்றே உனக்கு நடக்கப் போகின்றது. இன்றே உன்னுடைய வாழ்க்கையில் அது நிறைவேறப் போகின்றது. என் குழந்தைக்கு வாழ்க்கையின் மீது இருக்கின்ற பிடித்தம் இப்பொழுது குறைந்து கொண்டிருப்பதற்கு காரணம், தான் ஆசைப்பட்ட விஷயங்கள் எதுவும் உடனடியாக கிடைக்கவில்லை என்பதுதானே. அதை நான் உனக்கு கொடுத்து விட்டால் போதுமா என் பிள்ளை? நீ நல்ல மனநிலைக்கு வந்து விடுவாயா? என் தங்கமே, நான் உனக்கு நீ கேட்டதை கொடுப்பதற்கான கடைசி வாய்ப்பாக இதை எடுத்து கொள்கின்றேன். ஏன் தெரியுமா, என் பிள்ளை எத்தனை முறையோ இந்த தாயானவளிடத்தில் இந்த விஷயத்தை பற்றி கேட்டுக்கொண்டிருந்தும் அம்மா அதனை கொடுக்கவில்லையே என்கின்ற மனவேதனையில் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். இப்பொழுது உன்னுடைய மனவேதனை நீ ஆசைப்பட்டது கிடைக்கவில்லை என்பதனை விட நம் அம்மா நம்முடைய வேதனையை செவி கொடுத்து கேட்காமல் இருக்கின்றாளே என்கின்ற வேதனை உனக்கு அதிகமாகிவிட்டது. நம் தாயானவள் நம்மை கண்ணெடுத்து பார்க்கவில்லையா? அவள் முன்னால் நின்று நாம் கண்ணீர் சிந்துவது அவளுக்கு தெரியவில்லையா? எதை நினைத்து அவள் நம் வாழ்க்கையை இப்படி எதையும் கவனிக்காமல் விட்டு வைத்து விட்டாள் என்று என் பிள்ளை நினைத்து மனமுருகி நீ வேண்டிக் கொள்வதை அம்மா பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன்னை ஆதி முதல் அந்தம் வரை நன்கு உணர்ந்தவள் இந்த வராகி. எனக்கு தெரியும் என் பிள்ளை, நீ கேட்பதற்கு முன்பாகவே எதை நினைத்து கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிறாய் என்று. உன் தாயானவளான இந்த தாய் எப்பொழுதுமே உனக்கு வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும், எதை நடத்தி கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனையில்தான் இருந்து கொண்டிருப்பேன். ஒரு நாளும் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் இது நடத்திவிடக்கூடாது என்று நான் நினைப்பது கிடையாது. காலத்தினுடைய கட்டாயம் இந்த வாழ்க்கை உனக்கு எதையெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அதுவெல்லாம் உனக்கு சர்வ நிச்சயமாக கிடைத்துவிடும். எதுவெல்லாம் உனக்கு வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்காது என்று உன் தாயானவள் எனக்கு தோன்றுகின்றதோ அது உன் கைகளில் வந்து சேர்கின்ற தருவாயில் உன்னை விட்டு சென்றுவிடும். இதுதான் நிதர்சனமான உண்மை. இதில் என் பிள்ளை மனம் வேதனைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. கையில் கிடைத்தது நமக்கானது, கையை விட்டு சென்றது வேறொருவருக்கானது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதுமல்லவா? மிகவும் எளிமையான தத்துவம்தானே இந்த வாழ்க்கைக்குரியது. இதையெல்லாம் என் பிள்ளை நீ இனியும் புரிந்து கொள்ளவில்லை என்றால் உன்னுடைய மனது கஷ்டத்தில் எப்பொழுதுமே மிதந்து விடத்தானே செய்யும். என் தங்கமே, ஒரு முறையாவது இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ சிந்திக்க வேண்டும். எப்பொழுதும் உன்னை சுற்றி நடப்பதை நீ உற்று கவனிக்க வேண்டும். நமக்கென்ன என்ன நடந்தால் என்னவென்று ஒரு பொழுதும் இருந்துவிடக்கூடாது. அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிடக்கூடாது என்றுதான் அம்மா சொல்லி இருக்கின்றேனே தவிர ஒரு நாளும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயம் என்னவென்று அறியாமல் இருக்கக்கூடாது என்று நான் சொன்னதில்லை. என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமே உனக்கு உன்னுடைய எதிர்காலத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது எப்பொழுது புரியும் தெரியுமா? எல்லாம் நடந்து முடிந்த பிறகுதான் உனக்கு புரியும். ஆனால் உன்னை சுற்றி இருப்பவர்கள், உனக்கு ஏதேனும் கெடுதல்களை செய்ய நினைப்பவர்கள் அவர்கள் காரியங்களை தவறாமல் செய்து கொண்டிருப்பார்கள். ஒரு சிறு இடைவெளி கூட விடாமல் அவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருப்பார்கள். நீயோ எதுவும் தெரியாமல் எல்லோரும் நம்மை போல அமைதியாகத்தான் இருக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டிருப்பாய். ஆனால் அது உண்மை கிடையாது என் பிள்ளையே. அதனால்தான் எப்பொழுதும் எச்சரிக்கையாகவும் சுற்றி சுற்றி வருபவர்களிடம் சற்று கவனமாகவும் இருக்க வேண்டும். எல்லோருடைய மனநிலையும் ஒன்று போல இருப்பதில்லை என்பது போல எல்லோருடைய வாழ்க்கையும் ஒன்று போல இருப்பதில்லை. யாரேனும் உன்னை தொட நினைத்தால் இந்த வராகி அதனை பார்த்து கொண்டு விட்டுவிட மாட்டேன். ஆனால்
என் பிள்ளை, யாரும் உன் அருகில் நெருங்க விடாதபடி நீதான் பார்த்து கொள்ள வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என் பிள்ளை, யாரும் உன் அருகில் வராமல் பார்த்து கொள்வதற்கு நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், யார் என்ன சொன்னாலும் நம்பாமல் இருக்க வேண்டும். என்ன சொன்னாலும் நம்பிவிட்டாய் என்றாலே அதுவே போதுமல்லவா அவர்களுக்கு கிடைத்த மிக பெரிய ஆயுதம். இவரிடம் என்ன வேண்டுமானாலும் சொல்லி இவர்களை ஏமாற்றி விடலாம் என்கின்ற எண்ணம் அவர்களுக்குள் வந்துவிடும். என் தங்கமே, இதில் எப்பொழுதுமே நீ கவனமாக இருக்க வேண்டும். என் தங்கமே, வாழ்க்கையின் மீது உனக்கு அதிக அக்கறை இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கையை பற்றிய உன்னுடைய கவலைதான் உன்னை அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்லும். என் பிள்ளை, இன்று நான் உனக்கு அலட்சியப்படுத்தாமல் நீ இருக்க வேண்டும் என்று சொன்னதற்கான காரணம், உன்னுடைய மனதை போட்டு அழுத்துகின்ற சில விஷயங்கள், உன் மனதிற்கு தெளிவு கிடைக்காமல் உன்னை போட்டு குழப்புகின்ற சில விஷயங்கள், இவை எல்லாமே உனக்கு நல்ல தீர்வை கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்து விட்டால் மட்டும்தான் உனக்கு இந்த வாழ்க்கையை பற்றிய சந்தோஷம் உன்னை வந்து சேரும். எப்பொழுதும் என் பிள்ளை எதையோ பற்றி சிந்தித்து கொண்டு என் நேரமும் உனக்கான நல்ல நேரத்தை தொலைத்து கொண்டிருக்காதே. எந்த ஒரு சூழ்நிலை உன் வாழ்க்கையில் உனக்கு வேதனையை கொடுத்ததோ அந்த வேதனை காலத்தை நீ மறக்க வேண்டும். ஆனால் அது கற்றுக் கொடுத்த பாடம், அதை கற்றுக் கொடுத்தவர்களை மறக்கக்கூடாது. ஏனென்றால் அந்த கஷ்டத்தை நினைத்து கொண்டே இருந்தால் என் பிள்ளையால் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து செல்ல முடியாது. ஆனால் அது கற்றுக் கொடுத்த பாடம் உனக்கு உந்து சக்தியாக மாறும். உன்னை அது முன்னேறச் சொல்லும். நீ இந்த இடத்தில் இருக்கக்கூடாது, அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டும் என்று உன்னை தூக்கி நிறுத்தும். அதுபோல யார் உனக்கு இதை செய்தார்களோ அந்த மனிதர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் உன்னுடைய மனது உன்னிடத்தில் என்ன சொல்லும் தெரியுமா? நீதான் என்னை இந்த வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரச் செய்திருக்கின்றாய். உன்னால் தான் நான் இனிமேல் இந்த வாழ்க்கையில் இந்த நிலை நமக்கு நிரந்தரம் அல்ல, இதைவிட உயர்ந்த நிலை இருக்கின்றது என்பதனை புரிய வைத்திருக்கின்றாய். பார்க்கும் பொழுதெல்லாம் நாம் முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை அவர்கள் கொடுப்பார்கள் அல்லவா? அதனால் அவர்களை எப்பொழுதுமே மறக்கக்கூடாது. என் பிள்ளையே, ஒரு கஷ்டம் வந்துவிட்ட பிறகு நீ இன்னொரு மனிதனாக உருவெடுத்து விடுவாய். அந்த கஷ்டத்திலேயே துவண்டு ஓர் மூலையில் படுத்து கிடப்பவர்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் முன்னேறிவிட மாட்டார்கள். கஷ்டத்தை கண்ட பிறகுதான் வாழ்க்கையை ஆரம்பித்திருக்கின்றது என்று யாரொருவர் தன் வாழ்க்கை சூழ்நிலைகளை மாற்றுகின்றார்களோ அவர்கள் நல்லபடியாக வாழத் தொடங்கி விடுவார்கள். கஷ்டம் வாழ்க்கையில் வருவதே அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து செல்கின்ற தகுதி யாருக்கு இருக்கின்றது என்பதனை சோதிக்கத்தானே. என் பிள்ளையே, நீ பல கஷ்டங்களையும் பல கட்டங்களையும் தாண்டி வந்து விட்டாய். வெற்றிக்கு மிகவும் அருகில் நின்று கொண்டிருக்கின்றாய். உன் வாழ்க்கையில் நீ வேண்டியதையும் விரும்பியதையும் பெறப்போகின்ற நேரம். என் குழந்தைக்கு இதற்கு மேலும் கஷ்டங்கள் வரவிடாமல் இந்த வராகி பார்த்து கொள்கின்றேன். இது நாள் வரையிலும் நீ அனுபவித்தது எல்லாம் உன்னை ஓர் நிலைக்கு கொண்டு வருவதற்காகத்தான் என்பதனை புரிந்து கொள். இனிமேலும் எந்தெந்த மனிதர்கள் எப்படி எப்படி நடிப்பார்கள், எப்படி எப்படி வாழ்க்கையில் மற்றவர்களிடத்தில் நடந்து கொள்வார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, எல்லா விதமான சூழ்நிலையிலும் இருந்து இந்த வாழ்க்கையை மீட்டெடுக்க பழகிவிட்டாய். இனி என்ன வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்கின்ற மனநிலைக்கு வந்து விட்டாய். இனி எதை பற்றியும் என் பிள்ளை கவலைப்படாதே. எல்லாவற்றிற்கும் ஒரு சோதனை காலம் உண்டு. உனக்கான சோதனை காலம் முடிந்து விட்டது என்பதனை எண்ணி மனமகிழ்ச்சியோடு இரு. மனம் சந்தோஷம் அடைகின்ற நேரம் உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே உனக்கு நிறைவான சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கும். என்றென்றைக்கும் இந்த வராகியினுடைய அன்பினை பெற்ற பிள்ளையாக நீ மனமகிழ்ச்சியோடு இருக்கத்தான் போகின்றாய். நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். என் பிள்ளைக்கு என்ன தேவை என்று உன்னை விட அதிகமாக தெரிந்து வைத்திருக்கின்ற தாயானவள் நான்.
என்றென்றைக்கும் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுப்பேன் என்பதை மறக்காமல், என் பிள்ளை, தேவையில்லாத மனிதர்களை பற்றி அதிகமாக சிந்திக்காமல் உன் வாழ்க்கையை பற்றிய எண்ணத்தை மட்டும் மனதில் கொண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி பயணித்து கொண்டே இரு. என்றும் அம்மா உன்னோடு இருப்பேன். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.